சார், நீங்க எங்களை பொய் சொல்ல சொல்றீங்களா? ஐயோ, இவனுங்க எல்லாம் அப்படியே ஹரிச்சந்திர பசங்க, பொய்யே சொல்ல மாட்டானுங்க. பாரு, டேய் இத பாருங்க, நான் சொல்றபடி கேட்டா உங்களுக்கு விடுதலை இல்ல சாகர வரைக்கும் 4 பேருக்கும் ஜெயில் தான். என்ன சொல்றீங்க? எப்படி வசதி? சார், தப்பு பண்ணது சந்திரன். அவனை விட்டுட்டு எங்களை தப்ப ஒத்துக்க சொல்றீங்க? எப்படி சார் நியாயம்? நியாயம் அநியாயம் பார்த்து பண்ற விஷயமாடா நீங்க பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட இப்படி கேட்டாலும் நீங்க வழிக்கு வர மாட்டீங்கல்ல. மயிலே மயிலே நான் இறகு போடாது, புட்டிங்கி தான் எடுக்கணும். டேய் சார், நாங்க எந்த தப்புமே பண்ணல சார். பண்ணது எல்லாமே சந்திரன் தான். அத சொல்லாத சொல்ற, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க. புரியுதா? இத பாருங்க, உங்களை எங்கே அடிச்சு கொண்டு போட்டாலும் ஏன்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்ல. இதோ இந்த 3 பேரையும் அடிச்சு கொண்டுட்டு அந்த பழிய தூக்கி உன் மேல போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சார், ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் சார். சொல்றதெல்லாம் கேப்பீங்களா? கேக்குறோம் சார், கேக்குறோம் சார். டேய், கேக்குறோம்னு சொல்லுங்களேன்டா. கேக்குறோம் சார், கேக்குறோம் சார், கேக்குறோம் சார். சரி சரி, எல்லாரும் ஒழுங்கா சம்மணம் போட்டு உட்காருங்க. முகத்தை எல்லாம் நல்லா தொடச்சுக்கோங்க. இத பாருங்க, இப்ப நான் என்ன சொல்ல போறேனோ அதே மாதிரி தான் நீங்க சொல்லணும். இல்ல என்ன நடக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி சரி, இப்ப கேமரா ஆன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். எங்களுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் எங்களுக்கு பிடிக்காத பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் நாங்க கதற வச்சு ரசிப்போம். அப்புறம் அவங்களை அனுபவிச்சுட்டு இதுல வம்பு பண்ற சில பொண்ணுங்களை நாங்க கொலையே பண்ணுவோம். இது எல்லாமே நாங்க 4 பேர் மட்டும்தான் சேர்ந்து செஞ்சோம். இதுல வேற யாருக்குமே சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லணும். புரியுதா? புரியுதா? புரியுது. டேய், குட், வெரி குட். இதே மாதிரி தான் கோர்ட்லயே சொல்லணும். ஒரு வார்த்தை கூட மாத்தி சொல்லக்கூடாது. சரிங்க, எல்லாரும் விட்டுடுவாங்களா சார்? விடுவாங்க. தான் வாயிலே கற்பழிப்பு கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். இவனை விடு வச்சு வாழை இல சோறு போட்டு விருந்து வைப்பாங்க. பைத்தியக்கா. இத பாரு, இந்த வீடியோவை நான் உனக்கு சென்ட் பண்றேன். இத உடனே சோசியல் மீடியாவில் போடுறேன். பாக்குறவங்கள அவனுங்க முகத்துல காரி துப்புறோம். இவனுங்க மேல வர கோபத்துல அந்த சந்திரனே எல்லாரும் மறந்துடுவாங்க. யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. ஓகே சார். சார், ஆர் யூ கிரேட் சார். நான் படிச்சா மட்டும் போதாது, நாமளும் ஒரு கிரிமினல் மாதிரி யோசிக்கணும். ஓ, அப்படியா?
ஆ, இன்ஸ்பெக்டர் சார். எங்க வேலை முடிஞ்சது, நீங்க கூட்டிட்டு போலாம். ஓகே சார். ஓகே. ஏய் எங்கடி? இங்க தாண்டி இருப்பாரு. எங்க போனாருன்னு தெரியலையே. சரி வா போய் பாப்போம். ஜானு அங்க இருக்காரு பாரு. வா போலாம். அம்மாடி, உனக்கு வரப்போற பையன் பார்வதின்னு உன் பேருக்கு ஏத்த மாதிரி சாட்சாத் அந்த சிவபெருமான் மாதிரியே இருப்பான். அதாவது சிவபெருமானோட பேர் கொண்டவனா இருப்பான்னு சொல்ல வரமா? எனக்கு பெருமாள் பேர் கொண்ட பையன், அவளுக்கு சிவன் பேர் கொண்ட பையன். பாத்தியா எப்படி சொல்றாருன்னு? அம்மாடி, நாளைக்கு காலையில நல்லா சீயக்காய் போட்டு குளிச்சிட்டு காலையில 9 மணிக்கு வடபள்ளியில இருக்கிற சிவன் கோயிலுக்கு போ. அங்க இருக்கிற நந்திய 3 சுத்து சுத்தி வா. 3வது சுத்து முடியறதுக்குள்ள மஞ்ச கலர்ல கட்டம் போட்ட பீட்டர் இங்கிலாந்து சட்டை போட்டுட்டு வருவான். அவன் தான் உனக்கேத்த மாப்பிள்ள. ஏய் நீ சொன்ன மாதிரி அப்படியே சொல்றாரு. நான் தான் சொன்னேன்ல. ரொம்ப நன்றி சாமி. நீங்க சொன்ன மாதிரி நான் காலையில போய் பாக்குறேன். கண்டிப்பா பாக்குறேன். ஒருவேளை அந்த பையன் வரலனா? என்னம்மா இது? நம்பிக்கையோட போ, கண்டிப்பா அவன் வருவான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, ஆள் பார்க்க மொக்கையா இருக்கான்னு சொல்லி அவனை விட்டுறாத. என்ன? சரி. அவனை விட்டா உனக்கு பெட்டர் சாய்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. சரியா? ரொம்ப நன்றி சாமி. வாழ்க வளமுடன், வாழ்க உன் காதலனுடன். சாமி தட்சணை அத நான் சிவா கிட்ட வாங்கிக்கிறேன். சிவாவா? சிவனா? அந்த சிவபெருமான சொன்ன அவன் எனக்கு கொடுத்துருவான். கொடுத்துருவான். சரி. நீ போமா, நீ போமா. சரி சாமி வரேன். போயிட்டு வாமா. பாத்தியா, இது அவர் ஒரு சேவையாவே செஞ்சிட்டு இருக்காரு. சிவா, சிவா எங்கப்பா இருக்க? ம். அப்பாடா, அவ போயிட்டா. சிவா, சிவா இந்த வந்துட்ட சாமி. சாமி, வா 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 வா. ஒன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எடு எடு எடு, பணத்தை எடு. சீக்கிரம் கொடு. பணத்தை எடு. என்னப்பா இது, வெறும் 500 ரூபாய் கொடுக்குற? இந்த பொண்ண ஜோசியம் பார்க்க சம்மதிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா? கொஞ்சம் விட்டுருந்தா அவ செருப்பாலேயே அடிச்சிருப்பா. ஏதோ அந்த பொண்ணோட அப்பனை பத்தி எனக்கு தெரியுங்கிறதுனால அவனை பத்தியும் அவங்க பூர்வீகத்தை பத்தியும் சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்டேன். இதுக்கே நீ இன்னும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரணும். இங்க பாரு, போன வாரம் சுப்புங்கிற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக வெங்கட்டுங்கிற ஒரு பையன் வந்தான். நான் அந்த பொண்ணை பார்த்து ஜோசியம் பாக்குறியாமான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவளும் பல்ல அடிச்சுக்கிட்டு வந்து ஜோசியம் பார்த்தா. அந்த மாதிரி லூசு பொண்ணா இருந்தா எனக்கு வேலை சுலபம். அதுக்கு 500 ரூபாய் போதும். ஆனா இந்த பொண்ணு விவரமான பொண்ணுப்பா. அதுக்கு இந்த 500 ரூபாய் பத்தாது. இன்னும் 1000 ரூபாய் எடு. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க? உன் காதல் கை கூட போகுது இல்ல? எடு எடு. வர சாமி. தீர்க்காயுசு சுப.
1500. உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனேமா. இங்கதான். இங்கயா? இப்போ அந்த பையன் கிட்ட ஒரு லூசு பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அந்த லூசு பொண்ணு நான் தான். இத புடிடி. யார் லூசு பொண்ணு? நான் லூசு பொண்ணா? பொண்ணு பாரு. எல்லாரும் ஏமாத்திட்டியா? லூசு பொண்ணுன்னு சொல்றேன். இந்த இடத்துல பாரு. ஓடி போ. என்னடா வேணும்? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என் பேக்கை விட்டுட்டேன். பேக். ஐயோ தேங்க்ஸ்மா. ஐயோ. ஏய், இப்ப எதுக்குடி சிரிக்கிற? ஒரு முன்ன பின்ன தெரியாதவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நீ ஒரு லூசுன்னு. அத நினைச்சுதான் சிரிச்ச. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெங்கட் பக்கி தான். ஐயோ. அவன் என்ன லூசு லூசுன்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு புரியல. இப்பதான் எனக்கு தெரியுது அவன் ஏன் அப்படி சொன்னான்னு. அவன் மட்டும் இப்ப என் முன்னாடி வந்து நிக்கட்டும், அவனை உண்டு இல்ல நாக்கிடுறேன். அவன்தான். ஹலோ. ஹே லூசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ பண்ணதான் நினைச்சிட்டு இருக்க. ஹே லூசு, நீ எப்ப பார்த்தாலும் என்னையே நினைச்சிட்டு இருக்கியே. வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு செல்லம். நீ இப்படி என்னையே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் மத்த வேலை எல்லாம் எப்ப செய்ய போற? இனிமே அதை தாண்டா செய்ய போறேன். வெரி குட். உன்ன மாதிரி ஒரு லூசு எனக்கு லவ்வரா கிடைச்சதுக்கு அந்த ஜோசியருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நாம அவருக்கு ஏதாவது செய்யணும் லூசு. இப்பதான் அந்த ஆளுக்கு சிறப்பா செஞ்சுட்டு வரேன். செஞ்சுட்டு வரியா? என்ன சொல்ற? டேய் பொறம்போக்கு, ஆளை வச்சு என்னை ஏமாத்தி லவ் பண்ண வைக்கிறேன். ஐயோ ஐயோ, எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நீ மட்டும் இப்ப என் கையில சிக்கி இருந்த உன்னை அடிச்சு துவைச்சு கந்தல் ஆக்கியிருப்பேன். இப்பதான் அந்த ஜோசியக்காரன அடி பொழந்துட்டு வந்த. இந்நேரம் அவன் ஐசியூல அட்மிட் ஆயிருப்பான். பக்கத்துல உனக்கும் ஒரு பெட் சொல்லி வச்சிருக்கேன். நேர்ல வா, உன்னை பார்சல் பண்ணி அனுப்புறேன். தொடுப்ப கட்ட, நீ போன வச்சாலும் நான் உன்னை திட்ட வேண்டாம். என்னை ஏமாத்திட்டல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போயிடுவ பொறுக்கி பயலே. ஏய், என்ன என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? பின்ன அது எப்படிடி? உன் கைரேகைய பார்த்து உனக்கு வர போறவன் எந்த கலர் சட்டை போடுவான், எந்த கலர் கண்ணாடி போடுவான்னு எப்படி சொல்லுவான்? இதுல இருந்தே தெரியல அவன் போய் சொல்றான்னு. ஆனா நான் கூட நீ முதல்ல சொன்னதும் நம்பிட்டேன். ஆனா நல்ல வேலை எனக்கு எவனும் ரூட் போடல. ரொம்ப சிரிக்காத, உனக்கும் ஒருத்தன் வருவான். வருவான் வருவான்.
உன்னை ஏமாத்தி தான் உன்னை லவ் பண்ணுமா? வரட்டும் வரட்டும். எல்லா ஹீரோவும் இன்ட்ரோ ஆகுறப்ப சாமி கும்பிடுற மாதிரி தான் இன்ட்ரோ ஆவாங்க. ஆனா நான் சாமியை திட்டுற சீன்ல இன்ட்ரோ ஆயிருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு நீ செஞ்ச துரோகம் அப்படி. என்ன துரோகம் நான் யோசிக்கிற? நல்லா யோசிச்சு பாரு. 18 வயசுல என் வீட்டு கேலண்டர்ல இருந்து போன வாரம் பிள்ளையார்பட்டி கோயில் வரைக்கும் உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? எனக்குன்னு ஒரு பொண்ணு கேட்டேன். ஆனா அத கூட உன்னால கொடுக்க முடியல. காலேஜ் ஆட்டோகிராஃப்ல இருந்து இன்ஸ்டால இருக்கிற என்னோட போட்டோஸ் வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் என்ன தங்கச்சியா ஏத்துக்கோங்க, என்ன தங்கச்சியா ஏத்துக்கோங்க நானு ஏங்குறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? சித்தார்த்தன்னு எவ்வளவு அழகா ஒரு ஹீரோட பேரை என் அப்பா அம்மா எனக்கு வச்சிருக்காங்க. ஆனா அந்த அழகான பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு கிடைக்கலையே. சரி, கேர்ள் ஃபிரெண்ட் தான் கிடைக்கல. அட்லீஸ்ட் மாமா பொண்ணு இல்ல அத்தை பொண்ணாச்சும் கிடைக்கணும் பார்த்தா ஒண்ணு என்னை விட 10 வருஷம் பெரியவளா இருக்காளுங்க, இல்ல 15 வருஷம் சின்ன பொண்ணுங்களா இருக்காளுங்க. எனக்கு ஏத்த வயசுல இருக்கிற பொண்ணுங்களா எனக்கு தங்கச்சிகளா தான் இருக்காளுங்க. வர செப்டம்பர் வந்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு ஆக போகுது. கிட்டத்தட்ட நானும் பாதி அங்கிள் ஆக போறேன். இன்னைக்கு காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு என்ன முதல் முறையா பார்த்து அங்கிள்னு கூப்பிட்டுட்டா ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே நின்னுச்சு தெரியுமா? எல்லா காலேஜ் பொண்ணுங்களும் என்ன அங்கிள்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் அந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அத முன்னாடி செய்யறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன்.